இந்த வேளையிலே ஒரு பாடலை நாம் கேட்கும்போது நாம் காணிக்கை சம்பளம் செய்ய நேரம். ஒரு வேலைகள் புதிதாக வந்தவர்கள் கொண்டு வந்திருக்க முடியாது. அதை பற்றி பரவாயில்ல, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கொண்டு வந்தவர்கள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாடல், காணிக்கையின் பாடல். ரெபேக்கால் டீம் பாடுறாங்களா? காணிக்கையின் பாடல் ரெபேக்கால் டீம் வரும்படி கேட்குறேன், பாடும்படி கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட். யூத்தா? யூத் பிள்ளைகள் பாடுறாங்களா? ஆமாம். வாலிப குழு வந்து பாடல் பாடும்படி கேட்குறேன். ப்ரோக்ராமில் பாட்டு இல்லை, காணிக்கையின் பாடல். ஆகவே அதற்கு முன்பாக காணிக்கை கருத்தில் வைத்து நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவர் இங்கே ஆஸ்வதிப்பாராக. சின்ன பிள்ளைகளாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படி கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாம் ஜெபப்படுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சர்வவல்லவரே உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவர் இந்த காணிக்கை எங்கே ஆஸ்வதிக்க வேண்டும். நம்ம கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், வேதத்தில் சொல்லப்படுகிறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். கொடுத்தவர் என்பதல்ல, ஒப்பு கொடுத்தவர். எதை வேண்டுமானாலும் பாவ நிவாரணம் அடைவதற்கு எதை வேண்டுமானால் அவரில் செய்யுங்கள் என்று சொல்லி நியாயப்பிரமாண சட்டப்படி, வேத வசனத்தின்படி பாவ நிவாரணம் எவைகளெல்லாம் நடக்கப்பட வேண்டுமோ அவைகளுக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் செய்த தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரையே ஒப்பு கொடுத்தவருக்கு மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது எளிதான காரியம். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய கரத்தில் ஒரு விஷயத்தை தாழ்த்துகிறோம். சரித்திர காணிக்கை அங்கீகரித்து ஆஸ்வதியும். உம்முடைய நாமத்தை உயர்த்தும், நீர் மகிமைப்படும். உம்முடைய பிரசனத்துக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம்.